நான் எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சேன். அதாவது சினிமாவா இருக்கட்டும், அரசியல் இருக்கட்டும், நண்பர்கள், பெரிய ஆளுங்க இருந்து சின்ன ஆளுங்க எல்லாருக்குமே நான் ஒரு ஆளுக்கு விடல. ஆனா அன்னைக்கு கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பத்திரிக்கை வச்சேன். ஆனா யாரு வருவாங்க, யாரு இது பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. வரவேற்பு 7 மணி 5 மணிக்கு தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சிஎம் வரப்போறாங்கன்றது தெரிஞ்சோடனே எனக்கு சொல்லுவாங்களே இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்களே. அதாவது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் என்ன ஒரு மனுஷனா மதிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு வந்தாரு பாத்தீங்களா. உண்மையிலே வார்த்தைகளால் சொல்ல முடியாது, எல்லாம் ஆண்டவனுடைய அருள் தான். அந்த நேரத்தில் அவருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு தான் சொல்றாரு. கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் என்னுடைய மகள் வரவேற்புக்கு அவ்வளவு அழகா மணமக்களை வாழ்த்துட்டு அது மாதிரி போனாரு. உண்மையிலே அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, எவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கு, யார் வேணாலும் அவர் அனுப்பலாம், நீங்க போயிட்டு வந்து சொல்லலாம். இருந்தாலும் நம்ம நேரில் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பரபரப்பா ஆயிடுச்சு. தமிழ்நாடே பேசுற அளவுக்கு அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க முதலமைச்சர். உண்மையிலே நன்றிங்க ஐயா. எங்க குடும்பம் சார்ந்த உங்களுக்கு எப்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஆண்டவன் அருளால அதெல்லாம் ஒன்னும் ஆகக்கூடாது. நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். இப்போ 8 மாசத்துல அரசியல் தொடங்க போறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் அரசியல் மேட்டர்லாம் வேணாம் சார். நான் பிறந்தநாள் விழாக்கு வந்திருக்கேன், அரசியல் மேட்டர்லாம் வேணாம்.